Challenge problems. The average னா என்ன பண்ணணும்? Average is nothing but mean. சரியா? The average marks of 6 students. Number of observations 6 is 8. One more student mark is added and the mean is still 8. Find the student mark that has been added. இப்போ நம்ம arithmetic mean. Arithmetic meanக்கு என்ன formula அப்படின்னு பார்த்தோம்னா sum of observations. எத்தனை observation கொடுத்திருக்காங்களோ divided by number of observations. Sum of observations divided by number of observations. இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மீன் இஸ் 8 கொடுத்துட்டாங்க. அப்புறமா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மீன் இஸ் 8 தட் இஸ் ஈக்குவல் டு சம் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ 6 into 8 is 48. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் sum of observations equals to 48. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா one more student mark is added. இப்போ நமக்கு இன்னொரு ஸ்டூடெண்டோட மார்க்கும் ஆட் பண்றாங்க. அந்த மார்க் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த நம்பரை வந்து நம்ம xன்னு வச்சுக்கலாம். ஸோ let the mark of student added is என்ன பார்த்துக்கலாம் xன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னவாயிடும் பாருங்க 6ல இருந்து நமக்கு என்னவாயிடும் 7 ஆயிடும். ஏன்னா நம்ம இந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஆட் பண்ண போறோம்ல. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்ன ஆயிடும் 6 பிளஸ் நம்ம என்ன பண்றோம் இந்த ஒரு எக்ஸை நம்ம ஆட் பண்றதுனால டோட்டலா எத்தனை அப்சர்வேஷன் ஆயிடும் 7 அப்சர்வேஷன்ஸ் ஆயிடும். ஏற்கனவே 6 இருந்தது. இப்போ என்ன ஆயிடும் இந்த எக்ஸ்ன்ற நம்பரை நம்ம ஆட் பண்றதுனால 7 ஆயிடும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதோட மீன் வந்து திரும்பவும் 8 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் இஸ் அகெயின் 8. இப்போ நம்ம நியூ இந்த எக்ஸ்ன்ற நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ ஹியர் த மீன் இஸ் sum of all numbers by number of observations. திரும்ப அதே ஃபார்முலா தான் நான் எழுதுறேன். sum of observations by number of observations. So mean 8 திரும்பவும் நியூ மீனும் 8 தான் கொடுத்துருக்காங்க. sum of all observations பார்த்தீங்கன்னா sum ஏற்கனவே நம்ம 48 இருக்கு பிளஸ் இந்த எக்ஸை நம்ம ஆட் பண்றோம். ஏன் எக்ஸை ஆட் பண்றோம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நம்ம விட்டுட்டோம். இப்போ திரும்பவும் ஆட் பண்றோம். முன்னாடி இருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு என்னது sum 48 வந்தது. அது பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. கிளியரா? இதுக்கு காமன் டினாமினேட்டர் தான் இருக்கு. 48 by 7லாம் போட்டுறக்கூடாது. இப்போ 8 multiplied by 7 இங்க ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் டிவிஷன்ல இருந்து இந்த பக்கம் போனா என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 48 plus x. ஓகேவா? வாட் இஸ் 8 into 7? 8 7s are 56. ஸோ 56 இருக்கு. இந்த 48 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும் minus 48 equals x. ஸோ வாட் இஸ் 56 minus 48 is 8. Okay, 8. So x equals 8. That means what? x என்று நம்ம என்ன வச்சிருக்கோம் one more student mark is added and the mean is still 8. அப்போ the mark of one more student is 8. The mark of one more student is 8. Okay,